தமிழ்நாடுன்ற பேரே பட்ஜெட்ல இல்லைன்னு நினைக்கிறேன். நமக்கு எடுத்த உடனே இந்த பட்ஜெட்டை கேட்ட உடனே தோன்ற விஷயம் என்ன, தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது, தமிழ்நாடுக்கு ஓரவஞ்சனை செய்திருக்கிறார்கள் அப்படின்றது நமக்கு தெளிவாக தெரியுது. பட்ஜெட் வந்து கிழக்கிந்தியாவுக்கான பட்ஜெட், தமிழ் இந்தியாவுக்கான பட்ஜெட் இல்லை, கிழக்கிந்தியாவுக்கான பட்ஜெட்டை தான் நம்ம போட்டிருக்காங்க. ஆந்திராவுக்கும் கொடுக்கல, பீகாருக்கும் கொடுக்கல, அதுக்கு பதிலாக ஸ்கீம் தான் அனௌன்ஸ் பண்றாங்க. ஸ்கீமே வந்து அவங்க வந்து திருப்தி படுற முடியாது அனௌன்ஸ் பண்ணாங்களான்னா, பீகாருக்கு எனக்கு என்னமோ நிதிஷ்குமார் எப்படி ரியாக்ட் பண்ண போறான்றதை பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ஏன்னா அவர் நினைச்ச மாதிரியான ஒரு பெரிய விஷயங்கள்லாம் இதில் இல்லை. 40க்கு 40 தமிழ்நாடு பாண்டிச்சேரியில் திமுக வந்ததுனால அந்த ஒரு விரக்தியில பழி வாங்குற மாதிரியா பண்ணிட்டாங்க. தமிழ்நாடு பழிவாங்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு போட்டிருக்கிற திட்டங்கள்ல அந்த அளவுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்குற அளவுக்கு வருமா, இண்டஸ்ட்ரீஸ் உருவாகுமா, கவர்மெண்ட்ல இருக்கிற 10 லட்சம் வேகன்சியை ஃபில் பண்றதை பத்தி ஒண்ணுமே சொல்லவே இல்லை. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா பீகார் மாநிலம் வந்து மிகவும் பின்தங்கி இருக்கு, அதனாலதான் அந்த நிதியை ஒதுக்குறா அப்படிங்கிறாங்க. இது எப்படி சார் ஏத்துக்க முடியுது? அப்படி ஒத்துக்கிறேன். 10 வருஷம் ஆண்டு இருந்தீங்களா, அப்போ உங்க கண்ணு தெரியலையா? அது 10 வருஷம் நீங்க தான் ஆட்சியில் இருந்தீங்க. ஆமா, 2016 நாயுடு உங்களை விட்டு ஏன் வந்தாரு? அப்போ 10 வருஷம் தெரியாது, இப்பயும் தெரியுது உங்களுக்கு. கூட்டணி கட்சிகளை திருப்திப்படுத்துறதுக்காக ஆந்திரா, பீகார் என்கிற 2 மாநிலங்களை மட்டுமே பார்வையில் வைத்துக்கொண்டு போட்ட ஒரு பட்ஜெட்டாக தான் நான் பார்க்குறேன். நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியதில்லை, கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும். தங்கம் ஹாஸ்பிட்டல், நாமக்கல். கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் அரசியல் திறனாய்வாளர், மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். 2024-25க்கான நிதிநிலை பட்ஜெட் இன்னைக்கு வந்து நிர்மலா சீதாராமன் அவர்கள், அதாவது 7வது முறையாக இந்த வருடம் முதல் முறையாக வெளியிட்டு இருக்காங்க. இந்த பட்ஜெட் எப்படி பாக்குறீங்க சார்? இல்லை, வழக்கமாக வந்து யூனியன் பட்ஜெட்டில் வந்து இதுக்கு முன்னாடிலாம் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பட்ஜெட் படிக்கும்போது திருக்குறள், பாரதியார், கம்பராமாயணம் இதெல்லாம் வரும், அதெல்லாம் காட்டுவாங்க, புறநானூறு அதெல்லாம் காட்டுவாங்க. இதெல்லாம் குறிக்கும். இந்த வாட்டி ஒன்றுமே இல்லை. இந்த வாட்டி குறிக்கோள் காட்டி சொல்லுவாங்க. ஆமாம், இந்த வாட்டி ஒன்றுமே இல்லைன்றது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடுன்ற பேரே பட்ஜெட்டில் இல்லைன்னு நினைக்கிறேன். புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு எடுத்த உடனே இந்த பட்ஜெட்டை கேட்ட உடனே தோன்ற விஷயம் என்ன, தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது, தமிழ்நாடுக்கு ஓரவஞ்சனை செய்திருக்கிறார்கள் அப்படின்றது நமக்கு தெளிவாக தெரியுது. ராகுல் காந்தி சொல்கிறாரு கூட்டணி கட்சிகளை திருப்திப்படுத்தும் பட்ஜெட் அப்படின்றார். என்னுடைய டவுட் என்னன்னா, அது கூட்டணி கட்சிகளை கூட திருப்திப்படுத்துமான்றதுக்கு டவுட்டாக இருக்குது எனக்கு. ஏன்னா அவங்க கேட்டது வந்து மாநிலத்துக்கு சிறப்பு அந்தஸ்து கேட்டாங்கன்னா சிறப்பு நிதி தான் கொடுத்துருக்காங்க. ஆமாம், இந்த சிறப்பு நிதியை வந்து அது கூட வந்து கேட்டது முழுசாக கொடுத்தாங்களான்னு சொல்ல முடியாது. இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா பீகாரை பொறுத்த மட்டும் வந்து பீகாருக்கு 26,000 கோடியில் வந்து சாலைகள், அப்புறம் வந்து பிரிட்ஜஸ்லாம் கட்டணுன்றாங்க. இதெல்லாம் வந்து ரெகுலராக நேஷனல் ஹைவேஸ்லேருந்து கட்டின்னு தான் இருக்காங்க எல்லா மாநிலம். இது சிறப்பாக ஒன்றும் கட்ட வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை. அதே மாதிரி கயாலேருந்து பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸ் வரையும் ஒரு தொழில் தடம், ஒரு இது காரிடார், இண்டஸ்ட்ரியல் காரிடார் போடுவேன்றாங்க. அது எப்போ போட்டு எப்போ தொழிற்சாலைகள்லாம் வரும்னு சொல்ல முடியாது. புதிய மின் நிலையங்கள்லாம் அமைப்போன்னு சொல்கிறாங்க. அது எப்போ அமைப்பாங்க, எப்படி அமைப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரே ஆறுதலில் பேரிடர் நிதின்ட்டு ஒரு 11,500 கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க. இது என்ன பண்ணிட்டாங்க, பீகார்னோடனே பீகாருக்கு மட்டும் செய்கிறோன்னு சொல்லிடுவாங்க அப்படின்றதுக்காக ஈஸ்டர்ன் இந்தியா டெவலப்மெண்ட்னு அப்படி கிழக்கு பகுதியில் இருக்கிறவங்க அந்த மாநிலங்களோட வளர்ச்சின்ற மாதிரி வெஸ்ட் பெங்கால்லேருந்து ஆரம்பித்து ஆந்திரா வரையும் கொண்டு வருது. அப்படி கொண்டு வந்துருக்கு. அப்படி கொண்டு வந்தால் தமிழ்நாடும் கிழக்கு பகுதியில் கொஞ்சம் இருக்குல்ல, தமிழ்நாடு சேர்த்துருக்கணும்ல. தமிழ்நாடு சேர்க்கவே இல்லை, வெஸ்ட் பெங்காலை சேர்த்துருக்காங்க. அதுக்கு எதுவும் ஸ்கீம் கிடையாது. பீகாருக்கு நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரிசாவுக்கு பெரிய அளவுக்கு ஸ்கீம்ஸ் கிடையாது. மறுபடியும் ஆந்திராவுக்கு ஏகப்பட்ட ஸ்கீம்ஸ் இருக்குது. ஸோ அந்த கிழக்கு கடற்கரையில் இருக்கிற பீகாருக்கும் ஒரிசாக்கும் நல்லா பண்ணியிருக்காங்க. அப்போ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட் வந்து கிழக்கிந்தியாவுக்கான பட்ஜெட்டு, இந்தியாவுக்கான பட்ஜெட் இல்லை, கிழக்கிந்தியாவுக்கான பட்ஜெட்டை தான் இந்த அம்மா போட்டிருக்காங்க. அதே மாதிரி தமிழர்களை புறக்கணிக்கிற மாதிரியான ஒரு பட்ஜெட்டை போட்டிருக்காங்க. அப்படி கிழக்கிந்தியாவுக்கான பட்ஜெட் போட்டு தமிழர்களை மட்டும் புறக்கணிக்கிற மாதிரி இல்லை. ஏன்னா கேரளாவில் இருக்க கேரளாவையும் பயன்படுத்தல சார். கேரளா, கர்நாடகா, குறிப்பா வந்து பாஜக மாநிலங்களே புறக்கணிக்கப்பட்டிருக்குல்ல. உத்தரப்பிரதேசத்துக்கோ மத்திய பிரதேசத்துக்கோ பெருசாக அதுவும் போட்ட மாதிரி இதுவும் தெரியல. ஸோ அவங்களுடைய நோக்கம் முழுக்க இந்த கூட்டணி கட்சிகள் அவங்க அரசாங்கத்துக்கு ஆதரவு தர, அந்த கூட்டணி கட்சிகளை திருப்திப்படுத்துகிற ஒரு போக்கு தான் இதில் இருக்குது. ஆனால் அதுவுமே அவங்களை திருப்திப்படுத்துமான்றது எனக்கு, அவங்க யானை பசிக்கு சோளப்பொரி மாதிரி இருக்குமா அதுன்னு தெரியல எனக்கு ஆக்சுவலாக. ஏன்னா அவங்க கேட்டது வந்து சிறப்பு அந்தஸ்துன்னா அவங்களுக்கு வந்து ஒரு மாநிலத்தில் வந்து வரி வசூல் பண்ணுற விஷயங்கள், சப்சிடி மானியம் கொடுக்குற விஷயங்கள், சென்ட்ரலுக்கு போகிற வரிகளை வந்து வசூலிக்காத இருக்கிற விஷயங்கள், அது மாதிரிலாம் இருக்குது நிறைய சிறப்பு அந்தஸ்தில். அது வந்து பொதுவாக பார்த்திங்கன்னா ஒரு மலைகள் அதிகமாக இருக்கிற மாநிலங்கள், மலை ஜாதி மக்கள் அதிகமாக இருக்கிற மாநிலங்கள், அப்புறம் வந்து கொஞ்சம் பொருளாதாரத்தில் கொஞ்சம் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற மாநிலங்கள், இந்த மாதிரி மாநிலங்கள்லாம் எல்லையோர மாநிலங்கள், அது மாதிரி காஷ்மீருக்கு கொடுத்த மாதிரி அது மாதிரிலாம் கொடுப்பாங்க. இப்போ பீகாருக்கு அவங்க வந்து அது மாதிரி கொடுக்க முடியாது. கேட்டால் 2012 காங்கிரஸ் கவர்மெண்ட்டே இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு ஒரு கதையை சொல்கிறாங்க. ஆனால் வந்து இவங்களுக்கே கொடுக்க மனசு இல்லைன்றதான் உண்மை.
கொடுத்தா வந்து இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குன்றதுனால ஒரு மாநிலம் கொடுத்தா இன்னொரு மாநிலம் கேட்பானதுக்காக என்ன பண்ணிட்டாங்க, ஆந்திராவுக்கும் கொடுக்கல, பீகாருக்கும் கொடுக்கல. அதுக்கு பதிலாக ஸ்கீம்ஸ் தான் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸ்கீமே வந்து அவங்க வந்து திருப்தி படுற முடியும் அனௌன்ஸ் பண்ணாங்களான்னா, பீகாருக்கு எனக்கு என்னமோ நிதிஷ்குமார் எப்படி ரியாக்ட் பண்ண போகிறான்றதை பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஏன்னா அவர் நினச்சா மாதிரியான ஒரு பெரிய விஷயங்கள்லாம் இதில் இல்லை. இதில் அந்த 26,000 கோடி, அப்புறம் ஒரு 11,500 கோடி, அதுக்கப்புறம் பவர் பிளான்ட்டு அது எப்போ ஆரம்பிச்சு எப்போ முடிப்பாங்கன்னு தெரியாது. இண்டஸ்ட்ரியல் காரிடார் கயா டு அமிர்தசரஸ் அது எப்போ ஆரம்பித்து எப்போ முடிப்பாங்க, அதில் என்ன தொழிற்சாலை வரும்னு தெரியாது, எவ்வளோ பேருக்கு வேலை வாய்ப்பு வரும்னு தெரியாது. ஸோ எடுத்த உடனே வந்து அவங்க திருப்திப்படுற மாதிரியான இந்த விஷயங்கள் இருக்கான்னா சந்தேகமான ஒரு விஷயமா பார்க்குறேன். ஆந்திராவுக்கு பார்த்தீங்கன்னா, ஆந்திராவோட கேபிட்டல் அமராவதிக்கு வந்து அவர் 1,00,000 கோடி கேட்டார். 15,000 கோடி கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்காதான், வேறு ஏதாவது ஃபினான்ஷியல் ஏஜென்சிஸில் வாங்கி கொடுப்பாங்களாம். அவங்க கேரண்டி இருப்பாங்க போலுக்கு வாங்கி கொடுப்பாங்களாம், சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கல. அதே மாதிரி பின்தங்கிய மாவட்டங்கள் ஆந்திராவில் அதுக்கு ஏதோ நிதியுதவி கொடுக்குறேன்றாங்க. அப்புறம் போலவரம் இரிகேஷன் ஸ்கீம்னு போட்டு அதுக்கு ஏதோ கொடுக்குறேன்றாங்க. அப்புறம் வைசாக் சென்னை இண்டஸ்ட்ரியல் காரிடார், எப்படி இந்த கயா அமிர்தசரஸ் மாதிரி வைசாக்லேருந்து சென்னை வரை இண்டஸ்ட்ரியல் காரிடார் அது பண்ண போகிறேன்றாங்க. அது எப்போ முடியும், அது கேட்டால் அது தமிழ்நாட்டுக்கு இருக்கேன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதெல்லாம் இப்போ எப்போ ஆரம்பித்து எப்போ முடியறதுன்றதெல்லாம் இல்லை. இது வந்து எப்படி சார், தற்காலிக பட்ஜெட் மாதிரியா, இல்லை தற்காலிகமாக வந்து ஆட்சியை காப்பாற்றிக்கிறதுக்காக அந்த 2 மாநிலத்துக்கு கொடுக்க வேண்டிய பட்ஜெட் மாதிரி இருக்கா அப்படி சார்? இல்லை, இது வந்து அந்த 2 மாநிலத்துக்கெல்லாம் அந்த 2 கட்சிகள் நாயுடுவும் நிதிஷ்குமாரையும் திருப்திப்படுத்துறதுக்கான ஒரு முயற்சி எடுத்திருக்காங்க. அந்த முயற்சியில் சக்ஸஸ் ஆகிட்டாங்களா இல்லையான்னு சொல்ல முடியல நம்மளால். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க எதிர்பார்த்தது இதில் இருக்கா இல்லையான்றத அவங்க தான் தீர்மானிக்கணும். அவங்களுக்கு என்னென்னா, இப்போது பாஜக கூட்டணி விட்டு வெளில வர முடியாது. ஆமாம், அது ஒரு கமிட்டடாக அதில் இருக்காங்க. வெளியில் வருதுன்னா ஒரு மாற்று ஏற்பாடு ஒன்று இருக்கணும், அப்போ தான் அவங்க வெளில வருவாங்க. மாற்று ஏற்பாடு இல்லாத வரையும் அவங்க வெளில வர மாட்டாங்க. அப்போ இருக்கிறத வாங்கிட்டு பேசாமல் இருப்பாங்களா, இல்லை முணுமுணுப்பாங்களா, இல்லை சத்தம் போட்டு பேசுவாங்களா, இல்லை எதிர்த்து குரல் கொடுப்பாங்களா, இதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டியிருக்கு. தமிழ்நாட்டுக்கு முக்கியமாக மெட்ரோ ரயில் 2 இருக்குல்ல, ஸ்கீம் 2, அதுக்கு வந்து 61,000 கோடி கேட்டாங்க. ஒரு பைசா கிடையாது, ஆல்ரெடி ஒதுக்கப்பட்ட நிதிகள். அதுக்கு என்ன சொல்கிறாங்க இந்த பார்லிமெண்ட்டில், இது வந்து தமிழ்நாடு மாநில அரசே வந்து அவங்க செலவில் பண்ணுறாங்கன்ட்டாங்க. இனிமேல் வந்து மெட்ரோ ஸ்கீமுக்கு கிடைக்காது. ஏன்னா ஸ்கீமை வந்து இப்போ தான் ஆராயிறாங்களாம். அந்த ஆராய்ச்சி அது எப்படி, அதோடைய வயபிலிட்டி எப்படி இருக்குது, அது வந்து எதிர்பார்த்த பலனை கொடுக்குமா, அதில் வருமானம் வருமா, இதெல்லாம் நாங்கள் ஆராய்ஞ்சிட்ருக்கோம். அது வரையும் இந்த ஸ்கீம் வந்து மாநில அரசோட ஸ்கீம் மாதிரி தான் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பந்தை தள்ளி விட்டாங்க. ஸ்டாலின் தான் இனிமேல் அதை ஆக்ஷன் எடுக்கணும். மாநில அரசு ஸ்கீம்னே சொல்லிட்டாங்க இந்த பார்லிமெண்ட்டில். அப்போது மாநில இது ஒன்றும் கிடையாது. நமக்கு வந்து ஃப்ளட் ரிலீஃப் கேட்டால் 300 கோடி கொடுக்குறாங்க, 31,000 கோடி கேட்டால். பீகாருக்கு 11,500 கோடி கொடுத்துருக்காங்க. அப்போ இதெல்லாம் எதை காமிக்குது ஆக்சுவலாக? ஒரு கண்ணுக்கு வேணா இன்னொரு கண்ணுக்கு சொன்னாமன்ற மாதிரி தமிழ்நாட்டை முற்றிலும் புறக்கணிச்சிட்டாங்க. தமிழ்நாட்டில் அவங்க ஒரு இடம் கூட வெற்றி பெற முடியல. 40க்கு 40 தமிழ்நாடு பாண்டிச்சேரியில் திமுக வந்ததுனால அந்த ஒரு விரக்தியில் பழி வாங்குற மாதிரியா பண்ணிட்டாங்க. தமிழ்நாடு பழிவாங்கப்பட்டிருக்கிறது. இந்த வைசாக் சென்னை காரிடாரெல்லாம் வந்து அதெல்லாம் நடக்கும்போது தான் பார்க்கணும். ஏற்கனவே சென்னை பெங்களூர் காரிடார் அனௌன்ஸ் பண்ணாங்க. இதுவரையும் ஒன்றுமே பெரிய விஷயங்கள்லாம் எதுவும் நடக்கவே இல்லை. எத்தனாயிரம் பேருக்கு வேலை கொடுத்தாங்க கேளுங்க. 2017 அனௌன்ஸ் பண்ணது. இதுவரை ஒன்றுமே கிடையாது ஆக்சுவலாக. இதான் நிலைமை. இந்த காரிடாரெலாம் வந்து சொல்லுவாங்களே தவிர அதெல்லாம் செயல்பட்டால் தான் உண்டு. மற்றபடி இந்த பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா வந்து செல்ஃபோன் விலை குறையிறது, தங்கம் விலை குறையிறது, அப்புறம் வந்து எம்ப்ளாய்மெண்ட்டு. நேற்று வெளியிட்ட பொருளாதார அறிக்கையில் ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 78 லட்சம் எம்ப்ளாய்மெண்ட்டை உருவாக்கணுன்ற ஒரு கோல் வச்சுருக்காங்க, லட்சியம். ஆனால் இவங்க வெளியிட்டிருக்கிற அந்த இன்னைக்கு போட்டிருக்கிற திட்டங்களில் அந்த அளவுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்குற அளவுக்கு வருமா, இண்டஸ்ட்ரீஸ் உருவாகுமா, இல்லை கவர்மெண்ட்டில் இருக்கிற 10 லட்சம் வேகன்சி ஃபில்அப் பண்ணுறதை பற்றி ஒன்றுமே சொல்லவே இல்லை. 10 லட்சம் வேகன்சி கவர்மெண்ட்டில் இருக்குது. கண்டிப்பாக அதை ஃபில்அப் பண்ண போகிறாங்களா இல்லையான்னு தெரியல. அதை ஃபில்அப் பண்ணுறதை விட்டுட்டு தனியார் கம்பெனிகள், நிறுவனங்கள் அவங்க எடுக்கிற வேலையாட்கள், அவங்க அந்த எம்ப்ளாயீஸு அவங்க வந்து ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷனில் பதிவு பண்ணாங்கன்னா ரெகுலர் எம்ப்ளாய்மெண்ட்டை அப்போ தான் பதிவு பண்ண முடியும். இப்போ நிறையா நிறுவனங்கள் வந்து தற்காலிக ஊழியர்களை வச்சுருக்காங்க. தற்காலிக ஊழியர்கள்லாம் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷனில் பதிவு பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்போ அவங்க வந்து அரசாங்கத்தோட கணக்குலேயே வரமாட்டாங்க. எவ்வளோ பேருக்கு வேலை கொடுத்துருக்காங்கன்னா அந்த கணக்குலேயே அவங்க வரமாட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க, அதை கொண்டாடுறதுக்காக நிறைய இந்த மாதிரியான கம்பெனிகளில் வந்து அந்த நீங்கள் பர்மனெண்ட்டாக அவனை சேர்த்திங்கன்னா நாங்கள் வந்து அவனுக்கு வந்து ப்ராவிடென்ட் ஃபண்டில் வந்து அந்த சலுகையெல்லாம் கொடுப்போம். அவன் கட்ட வேண்டிய பணம், அவங்க கம்பெனி கட்ட வேண்டிய பணம், அவன் கட்ட வேண்டிய பணத்தை வந்து என்ன பண்ணுவாங்க, கவர்மெண்ட்டே சப்சிடி மாதிரி கொடுத்துருவாங்க. அதே மாதிரி 1 மாதம் சேலரி நாங்களே கொடுக்குறோம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணி எம்ப்ளாயரை என்கரேஜ் பண்ணுறது, வேலை கொடுக்குறவனை என்கரேஜ் பண்ணுற மாதிரி விஷயங்களை வச்சுருக்காங்க. ஒட்டுமொத்தமாக ப்ரைவேட்டாக ஊக்குவிக்கிற மாதிரி தான் இருக்குது. கிட்டத்தட்ட வந்து அதாவது இவங்களுடைய நோக்கம் என்னவா இருக்குன்னா ப்ரைவேட் செக்டாரை என்கரேஜ் பண்ணுறது தான் இருக்குது. அப்போது ரயில்வேக்கு வச்சுக்கோங்களேன், ரயில்வேக்கே தமிழ்நாட்டில் எந்த விதமான திட்டங்களும் கிடையாது. ரயில்வேயில் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு எந்த திட்டங்கள், வந்தே பாரத் வேணால் 2 விட்டுருக்கலாமே தவிர எவ்வளவோ இன்னும் போட வேண்டிய திண்டிவனம் நகரி ரூட்டெல்லாம் எப்போது சர்வே பண்ண விஷயம், அதெல்லாம் இன்னுமே ஒன்றுமே ஆரம்பிக்காதே இருக்காங்களே.
அந்த காலத்துலேருந்தே ஏகே மூர்த்தி காலத்துலேருந்தே சொல்லியிருக்காங்க, இன்னும் ஒன்றுமே ஆரம்பிக்காத இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பல திட்டங்கள் வந்து தமிழ்நாட்டில் கிடப்பில் போடப்பட்டிருக்கு. மின்மயமாக்கல் திட்டம், அப்புறம் டபுள் ட்ராக் போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தமிழ்நாட்டில் இன்னும் பெண்டிங்காக இருக்குது. அதுக்கான நிதி எதுவும் ஒதுக்காதே இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு திட்டமிட்டு வந்து இந்த பட்ஜெட்டில் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது தான் நம்மளுடைய கருத்தாக இருக்குது. அதே மாதிரி எய்ம்ஸை பற்றி ஒன்றுமே இல்லை. எய்ம்ஸில் வந்து என்ன பண்ண போகிறாங்க, ஜப்பான் கூட்டு நிறுவனத்துலேருந்து எப்போ பைசா வாங்கி எப்போ கொடுக்க போகிறாங்க, அதை பற்றி ஒரு அறிவிப்புமே ஒன்றுமே கிடையாது. ஸோ முக்கியமானது வந்து ஹெல்த் செக்டர், விவசாயம், அப்புறம் கல்வி, இந்த 3 தான் முக்கியமான செக்டர். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ரொம்ப அக்ரிகல்ச்சருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி அலாட்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா ஒரு 27,000 கோடி தான் கூட கொடுத்துருக்காங்க. போன வாட்டி 1,26,000 கோடி கொடுத்தாங்க. இந்த வாட்டி அலாட்மெண்ட் வந்து 1,52,000 கோடியாக தான் இருக்குது. ரொம்ப அலாட்மெண்ட்டே ரொம்ப ரொம்ப குறைவு. கல்விக்கு பார்த்தீங்கன்னா 23-24 வந்து 1,12,000 கோடி, இப்போ 1,48,000 கோடி கொடுத்துருக்காங்க. ஸோ கல்வியை வந்து கன்கரண்ட் லிஸ்ட்டில் போட்டு பெரும்பாலான திட்டங்களை அவங்க நிறைவேற்றி இருக்கும்போது கல்விக்கான ஒதுக்கீடு வந்து கம்பேர் பண்ணும்போது குறைவு தான். அதே மாதிரி மகாத்மா காந்தி ஊரக வேலை வாய்ப்பு திட்டம் வந்து கிராமப்புறங்களில் நல்லா இருந்தது. அதை ஒரு வழியாக ஒழிச்சு கட்டுற லெவலில் தான் போயிட்டு இருக்காங்க. அது இனிமேல் வந்து அதுக்கான நிதி உதவிகளை படிப்படியாக குறைச்சிருவாங்க. என்ன கவர்மெண்ட்டோட அறிக்கை என்ன சொல்லுதுன்னா, அந்த திட்டத்தினால ஒன்றும் கிராமப்புறத்தில் வறுமை ஒழியல அப்படின்னு ஒரு கதையை கட்டுறானுங்க. அது காங்கிரஸ்காரங்க கொண்டு வந்து திட்டம்ன்றதுனால அதை ஒழிக்கிறதுல முதன்மையாக இருக்கானுங்க. இந்த இதில் வந்து இந்த முத்ரா இது இருக்கு இல்லையா, அதுக்கு மட்டுமே வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கானுங்க. கடன் உதவி திட்டம் முத்ரா கடன் உதவி, அதுக்கு வந்து 20 லட்சம் அதிகப்படுத்தியிருக்காங்க. மற்றபடி இன்கம் டேக்ஸ் ஒரு முக்கியமான இது. 2 விதமான இன்கம் டேக்ஸ் இருக்கு. ஒன்று பழைய ஸ்கீம், ஒன்று புது ஸ்கீமில் சில மாடரேட்லாம் பண்ணியிருக்காங்க. அதில் நிறைய பேர் எல்லாரும் சேரணுன்றதுக்கு ஏற்கனவே 3ல் 2 பகுதி பேர் புது ஸ்கீமில் சேர்ந்துட்டாங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு கன்செஷன் கொடுத்து பழைய ஸ்கீம் ஒட்டுமொத்தமாக எடுத்துடுறாங்க. அதில் நம்ம சேவிங்ஸ் எல்லாம் கணக்கு பண்ணி அந்த கணக்கு அதுக்கேற்றபடி டாக்ஸபிள் இன்கம்மை கணக்கு பண்ணுவாங்க. இதில் வந்து அந்த மாதிரிலாம் விஷயம்லாம் கிடையாது. வெறும் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் மட்டும்தான் இருக்குது. பழைய கணக்கீடு படி பார்த்தீங்கன்னா 2 விதமான ஸ்கீம் இப்போ நடைமுறையில் இருக்குது பர்சனல் இன்கம் டேக்ஸில். ஒரு ஸ்கீம் வந்து நம்ம சேவிங்ஸு, நம்ம கட்டுற இன்சூரன்ஸு, நம்ம வீட்டுக்கு வாங்குற இஎம்ஐ, அதுக்கு கட்டுற இன்ட்ரன்ஸு, இதெல்லாம் கழிச்சிட்டு அரைவ் பண்ணுற உங்களுக்கு எவ்வளோ வரி போடணும்னு ஒரு சேலரி கணக்கு போடுறாங்களோ அதுக்கு அதெல்லாம் கணக்கில் எடுத்துப்பாங்க. இந்த இன்னொரு ஸ்கீமில் வந்து அதெல்லாம் கணக்கில் எடுத்துக்க மாட்டாங்க. ஒரு ஸ்டாண்டர்ட் டிடக்ஷனை மட்டும் கணக்கில் எடுத்துப்பாங்க. இப்போ 2வது ஸ்கீமை தான் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. அதில் வந்து நிறைய கன்செஷன் கிடைக்குதுன்றதுக்காக பழைய ஸ்கீமை முற்றிலும் புறக்கணிக்கிறாங்க. இப்போ எல்லாருமே இப்போ 2வது ஸ்கீமுக்கு மாறிட்டாங்க. 2வது ஸ்கீமில் என்ன பார்த்தீங்கன்னா 3 லட்சம் வரையும் உங்களுக்கு வருமான வரி கிடையாது. 3 லட்சத்துலேருந்து 7 லட்சம் வரையும் 5%. அதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னா இதே ஸ்கீமில் 3 லட்சத்துலேருந்து 6 லட்சம் வரையும் இருந்தது. அதாவது 7 லட்சம் ஆயிருக்கு. 7லேருந்து 10, முன்னாடி இது எப்படி இருந்ததுன்னா 6லேருந்து 9 இருந்தது. அப்புறம் 10லேருந்து 12 15%, 12லேருந்து 15 20%, அதுக்கப்புறம் 30% போட்டிருக்காங்க. இதில் வெறும் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் மட்டும்தான் வரும். 50,000ன்றது 75,000 மாற்றிருக்காங்க. உங்களுடைய வருமானம் வந்து 4 லட்சம் வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் ஒரு 75,000 போச்சுன்னா 3,25,000 உங்கள் வருட வருமானம். அப்போது 3 லட்சம் வரையும் வரி கிடையாது. 25,000 மீதி இருக்குல்ல, அதுக்கு 5% வரி இந்த கணக்கில் போடுவாங்க. ஆனால் பழைய இன்னொரு ஸ்கீம் இருக்குல்ல, பழைய ஸ்கீம், அதில் வந்து உங்களுடைய இன்சூரன்ஸு, நீங்கள் பிஎஃப் கட்டினது, நீங்கள் வந்து வீட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் கட்டினது, இதெல்லாம் கழிச்சிட்டு ஒரு அரைவ் பண்ணுற ஒரு விஷயம் இருக்குது. அதெல்லாம் இந்த புது ஸ்கீமில் கிடையாது. கவர்மெண்ட்டோடைய நோக்கம் வந்து அதெல்லாம் எடுத்துகிட்டு அந்த மாதிரி பெனிஃபிட்லாம் வச்சா இன்கம் டேக்ஸ் கட்டுறவங்க எண்ணிக்கை குறைவாக இருதுன்றதுக்காக அந்த பழைய ஸ்கீமை முற்றிலும் புறக்கணிச்சிட்டு இந்த புது ஸ்கீமை வந்து அதில் வந்து 3ல் 2 பங்கு பேர் சேர்ந்துட்டாங்க. 4 கோடி பேர் பெனிஃபிட் ஆகிட்டு இருக்காங்க. இதில் வந்து 17,000 ரூபாய் ஒருத்தர் சேவ் பண்ணலாம் அப்படின்னு ஏதோ புது கணக்கெல்லாம் சொல்கிறாங்க. இது வந்து எந்த அளவுக்கு வந்து மக்களை திருப்திப்படுத்துன்றதை பொறுத்து இருந்தால் பார்க்கணும் ஆக்சுவலாக வந்து. பட் இருந்தாலும் சார், இப்போ அதாவது வருமானம், மொத்த வருமானம் வந்து சராசரியாக குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு இதையும் கணக்கிட்டையும் சொல்லியிருக்காங்களா சார்? இல்லை, அதான் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற எண்ணிக்கை ஏறிட்டே இருக்குங்க. அதனால தான் இங்கே வந்து உங்களுக்கு அந்த அன்ன யோஜனான்னு ஒன்று வச்சுருக்காங்க, கரீப் அன்ன யோஜனான்ட்டு. அதையே வந்து அடுத்த 5 வருஷத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. ஆமாம், அது காரணம் என்ன? கரீப் அன்ன யோஜனா வந்து அடுத்த 5 வருஷம் அது ஃப்ரீ, இது கோதுமையும் அரிசியும் ஃப்ரீயாக கொடுக்குற ஒரு விஷயம், 20 கிலோ கொடுக்குற விஷயம், அதையே எக்ஸ்டெண்ட் பண்ணுறீங்க. வறுமை கோட்டுக்கு கீழே இன்னும் 80 கோடி பேர் இன்னும் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்காங்கன்றதுனால எக்ஸ்டெண்ட் பண்ணுறீங்க. கண்டிப்பாக. ஸோ அதனால் பெண்களுக்கான வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கிற மாதிரி அந்த ஹாஸ்டல் கட்டுறது, இந்த மாதிரி விஷயங்கள், அதாவது அப்புறம் லேண்ட் ரெக்கார்டை டிஜிட்டலைஸ் பண்ணுறது, இது பண்ணுறது, கணினிமயமாக்குறது போன்ற விஷயங்கள், இதெல்லாம் இருந்தால் கூட டக்குன்னு வந்து இந்த இதில் வந்து என்ன நமக்கு பெனிஃபிட் அப்படின்னு இம்மீடியட்டாக தமிழ்நாட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா 0 அப்படின்னு தான் தெரியுது. மெட்ரோ 2க்கும் கிடையாது, ரயில்வே திட்டங்களும் கிடையாது, அப்புறம் வந்து இந்த எய்ம்ஸை பற்றின ஒரு விஷயமும் கிடையாது.
இதில் இன்னொரு சொல்லியிருக்காங்க, பணவீக்கத்தை கணக்கெடுக்கும் போது உணவுப் பொருட்கள் எல்லாம் விலைக்கு வச்சிடணும். ஏன்னா உணவுப் பொருட்களோட விலையெல்லாம் சேர்த்து தான் பணவீக்கத்தை கணக்கு பண்ணுறாங்க. அது வந்து ஒரு பொருளாதார குறியீடாக இருக்குது. நம்ம நாட்டில் வந்து எந்த அளவுக்கு பணவீக்கம் இருக்குன்றத அதில் உணவுப் பொருட்களை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டீங்கன்னா அது பணவீக்கம் குறைவாக காமிக்கும். அது ஆக்சுவலாக அது வந்து இது ஒரு பொய் கணக்காக தான் போகும். கடைசியில் மக்கள் பயன்படுத்துகிற ஒரு விஷயங்கள் என்ன விலை விற்குதுன்றதை வச்சு தான் நம்ம பணவீக்கத்தை கணக்கு பண்ணணும். அது உணவுப் பொருட்களை நீங்கள் விலைக்கிட்டிங்கன்னா அப்புறம் அது உண்மையான கணக்காக இருக்க முடியுமா? இப்போது நேஷனல் சாம்பிள் சர்வே என்ன பண்ணுறாங்க, இந்த கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ், நுகர்வோர் குறியீட்டு என்னன்னு அதை வச்சு தான் கவர்மெண்ட் சர்வெண்ட்லாம் டிஏ கொடுக்குறாங்க. ஆமாம், அந்த கணக்கையே ஒழுங்காக எடுக்கிறது இல்லை. அதுலேயே பல விஷயங்களை வந்து அமைக்கிறாங்க. ஏன்னா டிஏ கொடுக்க வேண்டியிருக்குன்றதெல்லாம் அமைக்கிருக்காங்க. அதே மாதிரி வறுமை கோட்டுக்கு கீழே அந்த வறுமை கோடு என்னன்றதுக்கு அந்த கணக்கீடு இருக்குல்ல, அதுவே வந்து ஒவ்வொரு மாட்டியும் ஒவ்வொரு மாதிரி அளவீடு கொண்டு வராங்க. கவர்மெண்ட் வந்து பல விஷயங்கள் என்ன பண்ணுறாங்க, புள்ளி விவரங்களை வந்து எடுக்காத இருக்காங்க, இல்லை எடுத்த புள்ளி விவரங்களை வந்து கண்டுக்காத இருக்காங்க, மறைக்கிறாங்க ஆக்சுவலாக மக்கள்கிட்ட. அதுதான் இங்கே நடந்துட்டுருக்கு. இந்த அளவில் என்ன சொல்கிறாங்க, நம்மளுடைய வளர்ச்சி வந்து 6.5% 7% வரையும் இருக்கும் இந்த காலகட்டத்தில் அப்படின்றாங்க. இது எவ்வளோ பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க போகிறாங்க? இது இவங்க அனௌன்ஸ் பண்ணிருக்கிற இந்த பிஎஃப், இந்த சப்சிடி, இந்த மாதிரி இன்டர்ன்ஷிப் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து பணம் கொடுக்குறது, 1 மாத சேலரி கொடுக்குறது, ப்ராவிடென்ட் ஃபண்டை வந்து புதுசாக சேர்ந்தவங்களுக்கு அவங்க கவர்மெண்ட்டே சப்சிடைஸ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்னால அது எவ்வளோ பேருக்கு வேலை வாய்ப்புகள் வரப்போகுது, எவ்வளோ எம்ப்ளாயர்ஸ் வந்து டெம்பரரியாக இருக்கிறவன பர்மனெண்ட் ஆக போகிறான். அப்போ தான் அரசாங்க கணக்கில் வருவான். அதுதான் முக்கியம். இங்கே வந்து கான்ட்ராக்ட் இதில் தான் நிறைய பேர் போட்டிட்டு இருக்காங்க. பெரும்பாலும் கான்ட்ராக்டில் தான் இருக்காங்க. பெரும்பாலும் கான்ட்ராக்ட் தான் சார். அதனால் அவங்கள வந்து ரெகுலர் எம்ப்ளாய்மெண்ட் ஆக்கணும்னா பிஎஃப்ல அவங்கள சேர்க்கணும். அது எவ்வளோ பேர் ஏன்னா பிஎஃப்ல சேர்க்கறதுல பல விதமான பிரச்சனை இருக்குது. கான்ட்ராக்ட்னா அவங்கள இன்றைக்கி வைக்கலாம், நாளைக்கு வீட்டுக்கு அமிச்சிடலாம். பிஎஃப்னு வச்சு ரெகுலராக போட்டிங்கன்னா அவனுக்கு நீங்களும் பிஎஃப் கட்டணும். யார் கான்ட்ரிபியூட்டரி ப்ராவிடென்ட் பண்ணால் நீங்கள் 50 ரூபா கொடுத்தா தான் அவன் 50 ரூபா போடுவான். நீங்கள் கொடுக்குற 50 ரூபா வாங்கிட்டு எம்ப்ளாயிக்கான 50 ரூபாயை வந்து நாங்களே போடுறோம். அது கொஞ்ச நாள் போடுவீங்க, அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் 1 வருஷம் போடுவீங்க, அதுக்கப்புறம் போட மாட்டீங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால இந்த பட்ஜெட் வந்து கூட்டணி கட்சிகளை திருப்திப்படுத்துறதுக்காக ஆந்திரா, பீகார் என்கிற 2 மாநிலங்களை மட்டுமே பார்வையில் வைத்து கொண்டு போட்ட ஒரு பட்ஜெட்டாக தான் நான் பார்க்குறேன். ஆனால் இந்த பட்ஜெட்டை வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் தேர்தல் வாக்குறுதியில் வந்து அப்படியே வாசிக்கிறாங்க நிர்மலா சீதாராமன் அவர்கள் அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தையும் சிதம்பரம் வைக்கிறாரு சார். இல்லை, காங்கிரஸ் வாக்குறுதியில் வந்து இந்த 1 லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க பெண்களுக்கு. ஆமாம், வருஷத்துக்கு. அந்த விஷயம்லாம் இதில் இன்னும் பெண்களுக்குன்னு இதில் 1 லட்சம்லாம் கொடுக்குற விஷயங்கள் இல்லை. அதில் அவங்க வந்து பெண்களுக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுக்குற விஷயங்கள்லாம் அவங்க சொன்னாங்க. ஸோ அதனால் வந்து அப்படியே வந்து காங்கிரஸோடைய இதை காப்பிடிச்சாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து இடஒதுக்கீடு, பிற்பட்டவர்களுக்கான இடஒதுக்கீடை வந்து ஜாதி ரீதியான கணக்கெடுப்பை பற்றி ஒன்றுமே இல்லையே. இந்த பட்ஜெட்டில் ஒன்றுமே சொல்லவே இல்லையே. இத்தனைக்கும் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் சோஷியல் ஜஸ்டிஸ்னு ஒரு பெரிய தனி பகுதியை வச்சுருக்காங்க. அதில் அது வந்து எதுவுமே இல்லை. ஹெச்ஆர்டி அண்ட் சோஷியல் ஜஸ்டிஸ், மனிதவளம் மற்றும் சமூக நீதியை பற்றி ஒன்று வச்சுருக்காங்க. அதில் சாதிவாரி கணக்கெடுப்பை பற்றி ஒரு விஷயமும் கிடையாது. பிற்பட்டவர்களுக்கு இங்கே ரெப்ரசன்டேஷன் இங்கே இல்லை. அது காங்கிரஸ் சொன்ன விஷயம் என்னென்னா, நாங்கள் வந்து இடஒதுக்கீடு 50% சீலிங் எடுத்துகிட்டு மக்கள் தொகையை கணக்கெடுத்து அவங்களுக்கு யார் யாருக்கு என்ன தேவையோ அதை கொடுப்போம், பிற்பட்டவர்களுக்கு உரிய இடஒதுக்கீடை கொடுப்போன்றதான் இவங்களுடைய பாயிண்ட்டாக இருந்தது. யாருடைய பாயிண்ட்டு? காங்கிரஸுடைய பாயிண்ட்டாக இருந்தது. பட் அதெல்லாம் இப்போ இதில் இல்லவே இல்லை. இவங்களோட இதில் ஜாதிவாரி கணக்கெடுப்புன்றது இவங்களுக்கும் பாஜகவுக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு வந்து அதை பற்றின ஒரு அக்கறையும் கிடையாது. ஆனால் நிதிஷ்குமார் போன்றவர்கள்லாம் அதில் கொஞ்சம் ஆர்வமாக இருக்காங்க, அவங்க எடுத்திருக்காங்க. அது கோர்ட்டில் இப்போ பிரச்சனையாக இருக்குது. ஆனால் இவங்க மத்திய அரசை வந்து நிதிஷ்குமார் வற்புறுத்துற மாதிரியான விஷயம் எதுவும் தெரியவே இல்லை. ஏன்னா அவர் வந்து எதில் வற்புறுத்த போகிறாரு, எதில் பேசாமல் இருக்க போகிறாரு, எத்தனை நாள் இந்த கவர்மெண்ட் அவர் டாலரேட் பண்ண போகிறாருன்னா நமக்கு தெரியாது. இந்த நிதி ஒதுக்கீடே வந்து அவருக்கு எவ்வளோ தூரம் திருப்தி அளிச்சிருக்கு இல்லைன்றது நமக்கு தெரியாது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். அதனால் ராகுல் காந்தி சொன்ன ஒரு விஷயம் கரெக்டு, கூட்டணி கட்சிகளை திருப்திப்படுத்துறதுக்கான ஒரு பட்ஜெட் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் திருப்திப்படுத்தியதா என்பது ஒரு கேள்விக்குறியான நான் பார்க்குறேன். அந்த அளவுக்கு ஒன்றும் பெரிய அளவுக்குலாம் வந்து உடனடியாக பலன் கொடுக்குற மாதிரியான, அந்த 2 ஸ்டேட்டுக்குமே கூட உடனடியாக பலன் கொடுக்குற மாதிரியான விஷயங்கள் எதுவுமே இதில் இல்லை. எல்லாமே இனிமேல் திட்டமிட்டு வரப்போகிற 10 வருஷ காலத்துலேயோ 5 வருஷம் 6-7 வருஷ காலத்துலேயோ நடக்க போகிற ஒரு விஷயம். கை மேலே கிடைக்கிற விஷயங்கள் ரொம்ப குறைவு தான். ரோடு போடுறது கூட ஆரம்பிச்சிங்கன்னா அது 5 வருஷம் ஆகுமே. பாலம் கட்டுறதுக்கு ஆரம்பிச்சுன்னா இன்னும் 5 வருஷம் ஆகும்ல. கண்டிப்பாக அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அமராவதி கட்டுறதுன்னா அது நீங்கள் 15,000 கோடி வாங்கி தரேன், நீங்கள் அது எங்கேருந்து வாங்கி தர போகிறீங்கன்னு தெரியாது. அதுவும் அவங்க நேரடியாக தர மாதிரி சொல்லலை. அந்த போலவரம்னு ஒரு பெரிய இரிகேஷன் ஸ்கீம் அங்கே இருக்குது கோதாவரியில். அதுலேருந்து ஆந்திராவுக்கு தண்ணி போன்ற கால்வாய் போன்ற விஷயங்கள் அதெல்லாம் வந்து கொண்டுறேன்னு சொல்கிறாங்க. அது ரொம்ப வருஷமாக பெண்டிங்காக இருக்கிற ஒரு ஸ்கீம். அது எவ்வளோ தூரம் அது பண்ண போகிறாங்கன்றது தெரியாது. ஸோ இது வந்து இம்மிடியேட்டாக பலன் கொடுக்குற மாதிரியான விஷயங்கள். இது இந்த பட்ஜெட்டை பொறுத்த மட்டும் நமக்கு நாளையிலேருந்து என்ன பெனிஃபிட் கிடைக்குதுன்னா, தங்கம் விலை வேணால் கொஞ்சம் ஓரளவு குறையலாம்.
அது இறக்குமதி வரியெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணிருக்கிறதுனால, செல்ஃபோன் சுங்க வரி, இறக்குமதி செல்ஃபோன் பார்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம், அப்புறம் அதே மாதிரி சோலார் உபகரணங்கள், சோலார் எனர்ஜிக்கான உபகரணங்கள் கொஞ்சம் இறக்குமதியெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணியிருக்காங்க. அது கொஞ்சம் உதவியாக இருக்கலாம். மற்றபடி பெருசாக சொல்கிறதுக்கான விஷயங்கள் இதில் எதுவுமே பட்ஜெட் ஒட்டு மொத்தமாக கார்பரேட்டுக்கான பட்ஜெட் அப்படின்னு சொல்கிறாங்க சார், உண்மையா? இல்லை, இது கார்பரேட்டுக்கான பட்ஜெட்டுன்னு சொல்ல முடியாது. அதுக்காவது பண்ணாலும் பரவாயில்லையே, அதுவும் இல்லை இதில் ஆக்சுவலாக. ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயம், ஏஞ்சல் டேக்ஸ்னு ஒன்று இருக்குது. அதை வந்து எடுத்துட்டாங்க. ஏஞ்சல் டேக்ஸ் என்னன்னா, உங்களுக்கு வந்து இப்போது பங்கு மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகாத புதுசாக கம்பெனிகள் ஆரம்பிப்பாங்க நிறைய பேர். அவங்க பொதுமக்கள்கிட்டேருந்து பங்குகள் வாங்கும்போது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே வாங்கினாங்கன்னா அதுக்கு வந்து வரி விதிப்பாங்க ஆக்சுவலாக. அதுதான் ஏஞ்சல் டேக்ஸ்னு பேர். இப்போ அந்த வரி விதிக்க மாட்டோம், நீங்கள் வந்து எவ்வளோ வேணால் வசூல் பண்ணிக்கலாம் அப்படின்னா, அப்போது புதுசாக ஆரம்பிக்கிற கம்பெனிகள் பங்கு மார்க்கெட்டில் மக்கள்கிட்ட ஷேர் வாங்கி மூலதனத்தை வந்து சேர்க்கலான்ற ஒரு விஷயம் இருக்குது. அந்த விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஸ்டார்ட் அப்புக்கு உபயோகமாக இருக்கும், புதுசாக ஆரம்பிக்கிற கம்பெனிகளுக்கு உபயோகமாக இருக்குன்றாங்க. இது கார்பரேட்டுக்கும் பெரிய அளவுக்கு பண்ணிட்டாங்களா சொல்ல முடியாது. ஏற்கனவே உங்கள் கார்பரேட்டுக்கு வந்து நிறைய சலுகை பண்ணிட்டாங்க. 33% இருந்த கார்பரேட் டேக்ஸை 22% ஆக்கி அதுலேயே 11% குறைச்சி அவங்களுக்கு லட்சக்கணக்கான கோடியை மிச்சப்படுத்தி கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து இந்த வாட்டி அவங்க பெருசாக கார்பரேட்டுக்கு பண்ணிட்டாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் இன்னும் பட்ஜெட்டோட டீட்டெயில்டாக இன்னும் பார்க்கணும் நம்ம. ஆக்சுவலாக இன்னும் டீட்டெயில்ஸாக பார்த்தா தான் அது ஏதாவது கார்பரேட்டுக்கு, ஏன்னா இந்த பாஜக கவர்மெண்ட் கார்பரேட்டுக்கு எதுவும் பண்ணாத இருக்க மாட்டாங்க. அவங்க கார்பரேட்டும் அவங்களும் ஓருடல் ஈருயிர் மாதிரி, ஒரு ஈருயிர் எல்லாம் கிடையாது, ஈருடல் ஓருயிர் மாதிரி இருக்காங்க. கார்பரேட்டுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் நம்ம ஆட்சிக்கே வந்திருக்கோன்றது தான் அவங்க பாயிண்ட்டு. அதனால் கார்பரேட்டை வச்சு மனசில் வச்சு தான் எல்லாத்தையும் பண்ணுவாங்க. ஸோ இந்த பட்ஜெட்டில் வெளிப்படையாக கார்பரேட்டுக்கு வந்து டக்குன்னு சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை. ஒருவேளை வேறு ஏதாவது கன்செஷன்ஸ் கொடுத்துருக்காங்களான்னு முழு நிதிநிலை அறிக்கையை பார்த்த பிறகு தான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா நம்ம டக்குன்னு உடனடியாக சொல்ல முடியல. ஏன்னா நிதி அமைச்சர் படித்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா உள்ளே ஏதாவது ஒரு சந்து பொந்தில் ஏதாவது பண்ணி வச்சுருக்காங்களா அப்படின்றத நம்ம படிச்சுட்டு தான் சொல்ல முடியும். கரெக்ட். இப்போ இருந்தாலும் இது உள்ள மெயினான பட்ஜெட் தானே வெளில காமிச்சிருக்காங்க. அப்படி இல்லை தெரிஞ்சிருக்குல்ல. அதோட டெக்ஸ்ட்டை வந்து வெளில கொடுத்துருக்காங்க. அது இன்னும் நிறைய அனெக்சஸ்லாம் இருக்கும் இல்லையா, பட்ஜெட்டுக்கு நிறைய இணைப்புகள்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் பார்க்கணும். சில வார்த்தை விளையாட்டுலாம் விளையாடுவாங்க. அந்த வார்த்தை விளையாட்டில் வந்து நிறைய ஒரு சின்ன லைனில் வந்து ஒரு பெரிய கன்செஷன் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. அது மாதிரிலாம் நம்ம நுணுக்கமாக பார்த்தா தான் தெரியும். அதெல்லாம் படிக்கும்போது நமக்கு அதெல்லாம் கொஞ்சம் டக்குன்னு விட்டுடும். எழுத்தில் பார்க்கும்போது தான் நமக்கு என்ன அதில் விஷமம் பண்ணியிருக்காங்கன்னு நமக்கு தெரியும். ஆக்சுவலாக அதை நிதானமாக படித்தா தான் புரியும் அது ஆக்சுவலாக. இப்போ இந்த ஒட்டுமொத்தமாக அந்த பட்ஜெட் வந்து இந்தியாவிலே எந்த மாநிலத்துக்கு சார் அதிக பாதிப்பு வருது? குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு வருது. தமிழ்நாட்டுக்கு வருது. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால நம்ம தமிழ்நாட்டுக்கு வருது. இப்போ அங்கே போய் கர்நாடகாவில் கேரளா கேட்டால் அவன் சொல்லுவான் எங்களுக்கு என்னடா பண்ணீங்கன்னு கேட்பான். உத்தரப்பிரதேசத்தை கேட்டால் கேட்பாங்க. தெலுங்கானாவுக்கு ஒன்றுமே இல்லைன்னு சொல்லுவாங்க கேட்டால். எல்லா மாநிலங்களும் அவங்களுக்கு நிர்மலா சீதாராமனுக்கு கிழக்கிந்தியா தவிர வேறு எந்த இடமும் தெரியல. எது அதுவும் குறிப்பாக ஆந்திராவும் பீகாரையும் தவிர வேறு எதுவும் தெரியலன்னு சொல்லுவாங்க. அதுதான் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அந்த பிஜேபிக்கு எந்த மாநிலம்லாம் சாதகமாக இருந்துச்சோ அதுக்கு மட்டும் பட்ஜெட் சாதகமாக இல்லை. எந்த கட்சிகள் ஆதரிக்கிற நிதிஷ்குமாரும் நாயுடுவும் ஆதரிக்கிறதுனால தான் இந்த கவர்மெண்ட் இருக்குது. அதனால் அவங்க வாயை அடைக்கிறதுக்கான பல விஷயங்களை பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான். அவங்க வாயை அடைச்சாங்களா இல்லையான்றதை பொறுத்து தான் பார்க்கணும். ஒட்டுமொத்தமாக அந்த பட்ஜெட்டில் வந்து ப்ளஸ் எது மைனஸ் எது சார்? இதோட ப்ளஸ் வந்து தமிழ்நாட்டில் வந்து இந்தியாவிலேயே வந்து ஏதோ ஆந்திராவும் பீகாரும் இருக்கிற மாதிரி இருக்கிறது வந்து இதோட மைனஸ். ஆக்சுவலாக ஒட்டுமொத்த இந்தியாவை கைவிட்டதும் 2 மாநிலங்களுக்கு மட்டும் ஸ்பெஷல் கன்சிடரேஷன் கொடுத்ததும் இது ஒரு கூட்டாட்சி தத்துவத்தில் வந்து மற்ற மாநில மக்களை பழிவாங்கிற மாதிரியான ஒரு விஷயமா நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி வந்து கேட்டேன் என்ன சொல்றாங்கன்னா, ஆந்திராவுக்கு வந்து இன்னும் சரியான தலைநகர் அமையல, அதனால தான் நிதியை ஒதுக்கணும் அப்படிங்கிறாங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பீகார் மாநிலம் வந்து மிகவும் பின்தங்கி இருக்கு, அதனால தான் அந்த நிதியை ஒதுக்கணும் அப்படிங்கிறாங்க. இது எப்படி சார் ஏற்றுக்க முடியுது? அப்படி ஒத்துக்கிறேன். 10 வருஷம் ஆண்டுருந்தீங்களா? அப்போ உங்கள் கண்ணு தெரியலையா? அது 10 வருஷம் நீங்கள் தான் ஆட்சியில் இருந்தீங்க. ஆமாம். 2016 நாயுடு உங்களை விட்டு ஏன் வந்தார்? சிறப்பு அந்தஸ்து ஆந்திரா கொடுக்க மாட்டீங்கன்னு சொன்னதெல்லாம் வந்தார். அப்போ 10 வருஷம் தெரியாது, இப்போயும் தெரியுது உங்களுக்கு. இப்போ அந்த 2 கட்சியும் உங்களை ஆதரிக்கிறதுனால தான் கொடுக்குறீங்க. உண்மையிலேயே உங்களுக்கு சின்சியராக அந்த மக்கள் மேலே அக்கறை இருக்கா? இருந்தால் நீங்கள் 10 வருஷத்தில் கொடுத்துருப்பீங்களே. ஐயோ பீகார் எவ்வளோ பின்தங்கி இருக்குது, ஐயோ அதில் நீங்களும் நிதிஷ்குமாரோட சேர்ந்து நீங்களும் ஆட்சி பண்ணீங்களே கொஞ்ச நாளைக்கு. கண்டிப்பாக. ஐயோ ஆந்திரா எவ்வளோ பின்தங்கி இருக்குது, அது அமராவதி கட்டவே முடியலையே, நம்ம ஏதாவது பண்ணணுமேனு உங்களுக்கு 10 வருஷத்தில் ஒரு பட்ஜெட்லேயே தான் உங்களுக்கு தோணித்தாது. தோணவே ஏன் இந்த பட்ஜெட்லையும் இப்போ சந்திரபாபு நாயுடு ஏமாத்திருக்காரு சார். இப்போ எப்படி பின்வாங்குவாரா? எப்படி கூட்டணியிலேருந்து? இல்லை, பின்வாங்க மாட்டார். அவருக்கு ஆல்டர்னேட் கிடைக்கிற வரையும் பின்வாங்க மாட்டார். மாற்று சக்தி ஏதாவது ஆட்சியை பிடிக்கிற மாதிரி வந்தால் தான் அவர் வந்து பாஜக கைவிடுவாரே தவிர. இப்போது காங்கிரஸ் 234 மொத்தமாக இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஒரு 250 வரணும். வந்தால் தான் இப்போது நிதிஷும் நாயுடும் சேரும்போது 272க்கு மேலே போகும் ஃபிகரு மெஜாரிட்டி. அப்போ இவங்க 250 வந்து காங்கிரஸோட அந்த இந்தியா கூட்டணி 250 வரையும் வரணும்னா மற்ற கட்சியிலேருந்து வரணும், என்டிஏலேருந்துலாம் வரணும். அதெல்லாம் வருவாங்களான்னு சொல்ல முடியாது ஆக்சுவலாக. ஸோ அதனால் வந்து
அந்த மாதிரியான ஒரு ஃபிகர் வந்து இந்தியா கூட்டணி ஒரு 272க்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னா தான் நாயுடுவும் நிதிஷ்குமாரும் பாஜகவை கைவிடுவாங்களே தவிர அதுவரையும் விட மாட்டாங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் சமாளிச்சுட்டு அதுலேயே தான் சமாதானம் சொல்லிட்டு சமாளிச்சுட்டு அதுலேயே தான் வர வரையும் வரட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணுவாங்க. ஆமாம், வரட்டும், நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம், நம்ம ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படி தான் இருப்பாங்களே தவிர அவங்களுக்கு நம்பிக்கை ஏற்படுற அளவுக்கு இந்தியா கூட்டணியில் நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆகணும். அது இன்க்ரீஸ் ஆகாதானே அவங்க வந்து அமைதியாக அங்கே மோடி சொல்கிறத கேட்டு அமைதியாக இருப்பாங்க. இல்லாட்டி மத்திய அரசு ஊழியர்கள்லாம் ஆர்எஸ்எஸ்ல சேரலான்னா அதுக்கு இதுவரையும் கண்டனம் தெரிவிக்காதே இருக்காரு நிதிஷ்குமார். அவர் ஜனதாதள் யுனைடெட்னு ஒரு கட்சியை வச்சிருக்காரு. நாயுடு வந்து முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்குறேன்னு சொல்கிற நாயுடு இந்த ஆர்எஸ்எஸ் விஷயத்தில் கண்டனம் தெரிவிக்காத 2 பேரும் பேசாமல் இருக்காங்களே. அதுலேயும் தெரியுது என்ன தெரியுது ஆக்சுவலாக இவங்க எல்லாத்தையும் பொறுத்துட்டு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்கன்னு தெரியுது ஆக்சுவலாக. நீங்க எது பண்ணாலும் பண்ணுங்க, ஆமாம் கூட தான் இருப்பா அப்படின்ற மைண்ட் செட் வந்து அப்படின்ற மைண்ட் செட்டில் அவங்க இருக்காங்கன்னு தான் தெரியுது ஆக்சுவலாக. இந்த ஒட்டுமொத்த பட்ஜெட்டுக்கு நிதி ஆதாரம் எப்படி சார் உருவாக்க போறாங்க, எப்படி சார்? ஏற்கனவே நிதி வந்து இப்போ இதில் தான் இருக்குது, நிதி பற்றாக்குறையில் தான் இருக்குது. 4.9% நம்ம ஜிடிபியில் பற்றாக்குறையில் தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து ஏற்கனவே பற்றாக்குறையில் இருக்கிறதுனால இவங்க இப்போ வரி போட்டிருக்காங்களே. இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா மூலதன ஆதார வரின்னு 20% போட்டிருக்காங்க. ஸோ வரி போடாத இல்லை. அதே மாதிரி ஜிஎஸ்டி விஷயங்களெல்லாம் மறுபடியும் யோசித்து அதில் ஏதாவது இது பண்ண முடியுமா, சீரமைக்க முடியுமான்ற ஒரு விஷயத்தையும் பண்ணுறதா இருக்காங்க. ஸோ அதனால் அரசாங்கத்துக்கு வந்து டைரக்ட் டேக்ஸ் ஏற்கனவே வந்துட்டு தான் இருக்குது. அது கணிசமான டேக்ஸ் ஜிஎஸ்டியில் வந்துட்டு தான் இருக்குது ஒவ்வொரு மாதமும். ஏன்னா வரி போடுற பொருளோட எண்ணிக்கை அதிகமாகிட்டே இருக்கு இல்லையா, அப்போ வரி அதிகமாக கலெக்ட் ஆகிட்டே தானே இருக்கும். அதனால் அரசாங்கத்துக்கு வந்து வருமானத்துக்கு ஒன்றும் பெரிய குறைவெல்லாம் கிடையாது. ஆனால் கொஞ்சம் நிதி பற்றாக்குறை இருக்குது. ஏற்கனவே அரசாங்கத்துக்கு 160 லட்சம் கோடி ரூபாய் கடன் இருக்குது. அந்த கடனை எப்படி ரீபே பண்ண போகிறாங்கன்றதெல்லாம் வந்து அது அந்த பட்ஜெட்டுடைய அந்த இணைப்பில் தான் பார்க்கணும். எப்படி என்ன கடன் இருக்குது, எவ்வளோ அசல், எவ்வளோ வட்டி எப்படி கொடுக்குறாங்க, இந்த விஷயங்கள்லாம் அதில் பார்த்தா தான் தெரியும். பட் ஆனால் அதை பற்றின விஷயங்கள் வந்து எதுவுமே இதில் வரல. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் வர்த்தக வரி இப்போ 40% இருந்துச்சுட்டு அது வந்து 5% குறைச்சிருக்காங்க, 35% வச்சிருக்காங்களா சார்? இது எப்படி சார்? ஒருவேளை அந்த ஆன்லைன் வர்த்தகம் வந்து இன்னும் ஃபுல்லாக இந்தியாவுக்குள்ள வரணும்னு நினைக்கிறாங்களா எப்படி சார்? ஃப்யூச்சரே உங்களுக்கு இனிமேல் ஆன்லைன் வர்த்தகம் தானே. அதனால் வந்து ஆன்லைன் வர்த்தகத்துக்கான கன்செஷன்ஸ் வந்து அவங்க கொடுக்கறது இயல்பான ஒரு விஷயந்தான். எல்லாமே இப்போ ஆன்லைனில் மாறிட்டு இருக்கு. சாதாரண 2 இட்லி வாங்குறதுலேயும் இதெல்லாம் ஆன்லைனில் போயிட்டுருக்கு. அப்புறம் வந்து அதுக்கு வரி குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த அந்த வர்த்தகம் தானே பெருகுது. இப்போ எவ்வளவோ மால்கள் கட்டி வச்சுருக்காங்க. எந்த மால்லையாவது சேல்ஸ் இருக்கா? எல்லாமே வந்து அமேசான்லேயும் இதுலேயும் ஃப்ளிப்கார்ட்லேயும் வாங்கி தானே இருக்காங்க. இப்போ இனிமேல் ஃப்யூச்சரில் மால்ஸ்லாம் இருக்கவே இருக்காது. ஏன்னா இருக்காது. அவங்க போய் ஏன் வாங்குறான்? அவன் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணால் வரப்போகுது, ஆர்டர் பண்ணால் வீட்டுக்கு வரப்போகுது. அதனால் எல்லா மாலுமே இன்னும் கொஞ்ச நாள் ஒரு 10 வருஷத்தில் மால்ஸ் கட்டுற அந்த ஐடியாவே போயிடும். எப்படி இப்போ தியேட்டர்லாம் போயிட்டுருக்கோ அதே மாதிரி மால்ஸும் போயிடும். ஏன்னா எல்லாருமே ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுவாங்க. வர்த்தகமே ஆன்லைனில் ஆகிடும். எல்லாமே டிரான்சாக்ஷனே டிஜிட்டலைஸ், ஜிபே அது இதுன்னு அதில் தான் போயிட்டுருக்கு எல்லாமே. அதனால் கம்ப்ளீட்டாக வந்து இந்த என்டையர் அந்த மக்களுடைய அந்த இந்த டிரான்சாக்ஷனே கம்ப்ளீட்டாக மாறிட்டுருக்கு. வாங்குகிற மனப்பான்மையே கம்ப்ளீட்டாக மாறிட்டுருக்கு. அதனால் அதுக்கேற்றபடி இந்த ஆன்லைன் வர்த்தகத்துக்கு கன்செஷன் கொடுத்துருக்காங்க. அது கரெக்ட் தான். அதில் வந்து எந்த விதமான இதுவும் கிடையாது. ஆனால் இதில் வந்து 4.9% வந்து நிதி பற்றாக்குறை இருக்குது. அதை எப்படி மேக்கப் பண்ண போகிறாங்கிறத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா கடந்த 10 ஆண்டுகளில் வந்து ரயில்வேவுடைய ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்குது சார். அதுக்கு ஏதாவது பராமரிப்புக்கான நிதி ஒதுக்கியிருக்காங்க எப்படி சார்? இல்லை, ஏற்கனவே இந்த இடைக்கால பட்ஜெட்டில் அவங்க 2,32,000 கோடி ரூபாய் ரயில்வேஸ்க்கு ஒதுக்கினாங்க. அதுக்கப்புறம் இந்த பட்ஜெட்டில் வந்து அதை பற்றி ரயில்வேஸை பற்றியோ அந்த ஆக்சிடென்ட்ஸை தடுக்கிறதுக்கான என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கிறாங்களோ அதை பற்றியோ ஒன்றும் பெருசாலாம் இந்த பட்ஜெட்டில் எதுவுமே இல்லை. இத்தனைக்கும் சமீபத்தில் ஒரு 6 மாதத்தில் ஒரு 6-7 ரயில் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. ரீசெண்டாக ஊப்பியில் நடந்துச்சு. ஆமாம், 6-7 ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. ஆனால் அதை பற்றி ஒன்று பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ் பண்ணி இந்த இது ஆக்சிடென்ட்ஸ்லாம் தடுக்கிறதுக்கான அந்த முயற்சிகள் என்னன்னு ஒன்றுமே தெரியல ஆக்சுவலாக வந்து. அதே மாதிரி இந்த வெள்ளம் போன்ற விஷயங்கள், அதாவது தடுப்பு நடவடிக்கைகள், அதுக்கும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அஸ்ஸாம், பீகார் அப்படி தான். அஸ்ஸாம், பீகார் அந்த மாநிலங்களில் தான் அவங்க வந்து சிக்கிம் போன்ற மாநிலங்களில் தான் கணக்கெடுத்துட்டு இருக்காங்களே தவிர இங்கே இந்த தமிழ்நாட்டுக்கு வெள்ள நிவாரணம் அந்த மாதிரி ஒரு விஷயமும் கொடுக்கல. ஏற்கனவே சொன்ன மாதிரி 11,300 கோடி பீகாருக்கு தான் கொடுத்துருக்காங்க. வெள்ள தடுப்பு நடவடிக்கைகளும் நமக்கு எதுவுமே பண்ணல. அந்த மாநிலம் தான் ரொம்ப வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டிருக்கு, அஸ்ஸாம், பீகார்லாம் தான்ட்டு. அதுக்கு தான் மறுபடியும் அதுக்கு தான் வந்து அவங்க வந்து நிதி உதவியெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து இன்னும் ரொம்ப ஆறுதலான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த கேன்சர் மெடிசின்ஸுக்கெல்லாம் கஸ்டம் டியூட்டி எடுத்துட்டாங்க. இம்போர்ட் பண்ணுற 3 கேன்சர் மெடிசின்ஸுக்கு எடுத்துட்டாங்க. ஜிஎஸ்டியை சிம்பிளிஃபை பண்ண போகிறாங்க. அப்புறம் நகர்ப்புற வீட்டு வசதி அதுக்கு ஒரு 10 லட்சம் கோடி ஒதுக்கியிருக்காங்க. அர்பன் ஹவுசிங்னு ஒன்று இருக்குது. அதுக்கு வந்து 10 லட்சம் கோடி. அது நாடு முழுக்க பல்வேறு மாநிலங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அதெல்லாம் தான் அண்ணாமலை கணக்கில் சொல்லுவார், தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ கொடுத்துருக்கோன்ட்டு. அதுலேருந்து ஒரு 50 லட்சம் கொடுத்தாங்கன்னா
தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்கோன்னு அந்த கணக்கில் சேர்த்து போகிறது. 50 லட்சம் உதாரணத்துக்கு சொன்னேன், 5 லட்சம் கொடுப்பாங்க வச்சுக்கோங்களேன், அது மாதிரி அதெல்லாம் சேர்த்து தான் தமிழ்நாட்டுக்கு 10 லட்சம் கோடி கொடுத்துருக்கோம் அப்படின்னுவார். இந்த நாடு முழுக்க ஒதுக்குற பணம் இருக்குல்ல, பல்வேறு காரணங்களுக்கு ஒதுக்குற பணம், அது வந்து மற்ற மாநிலங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதெல்லாம் வந்து நம்ம கிட்ட வசூல் பண்ணுற பணத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அதெல்லாம் வந்து ஏதோ மத்திய அரசு ஏதோ பரிதாபம் பார்த்து பிச்சை போடுற மாதிரி பிஜேபிக்காரங்க பேசிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக. ஆனால் இது ஒட்டுமொத்த இந்தியாவுக்கான பட்ஜெட் அப்பெல்லாம் சொல்கிறாரு சார் மோடி சொல்லுவார் சார். மோடிக்கு அது தவிர வேற என்ன சொல்ல முடியும்? அதுதான் சொல்ல முடியும். மோடி வந்து இந்த பட்ஜெட் வந்து சிறப்பான பட்ஜெட்டு, இந்த பட்ஜெட் 2047 வரையும் 47க்குள்ளே இந்தியா பெரிய வல்லரசாகும் அப்படிலாம் அவர் சொல்லுவார் அவர். ஆனால் இந்த பட்ஜெட்டில் வந்து நான் சொன்ன மாதிரி நேற்று பொருளாதார அறிக்கையில் 80 லட்சம் பேருக்கு 78 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணுன்னாங்களே, அது வேலை வாய்ப்பு கொடுக்குற அளவுக்கு இந்த பட்ஜெட்டில் என்ன இருக்குன்றதான் நம்ம கேள்வி. அது மாதிரி இல்லைன்றதான் உண்மை. கண்டிப்பாக சார். அந்த ஒன்றரை மணி நேரம் உரையில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை பற்றி பேசலை நிர்மலா சீதாராமன் அவர்கள். தமிழ்நாட்டு பக்கம் வெறுத்துட்டாங்களா எப்படி சார்? ஏன்னா தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக வந்து கிட்டத்தட்ட 9 முறை மோடி அவர்கள் நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்தாங்க. இந்த 9 முறை வந்ததும் வேஸ்ட்டாக போச்சு அப்படின்னு நினைக்கிறாங்களா எப்படி? ஆனால் அந்த தோல்விக்கான காரணமும் தமிழக பிஜேபி தலைமைங்கிறது அவர் தெரியலையே அப்படி சார்? இல்லை தலைமை மாற்றப்படுமா மேற்கொண்டு? இல்லை தலைமை தானாகவே வந்து 4 மாதம் 5 மாதம் அவர் லண்டனில் போனார்னா தலைமையை மாற்ற தான் செய்வாங்க. பாயிண்ட் என்னென்னா வந்து தமிழ்நாடு நமக்கு வந்து சரியில்லை அப்படின்றத அவங்க உணர்றாங்க. அது பட்ஜெட்டில் பிரதிபலிக்குது. அது மெட்ரோ 2 ஸ்கீமில் கொடுக்காத இருக்கிறதுலேருந்து நமக்கு பிரதிபலிக்குது ஆக்சுவலாக. அதனால் வந்து வெள்ள நிவாரணம் நமக்கு கொடுக்காத பீகாரை கொடுத்துருக்காங்க, நமக்கு ரொம்ப 300 கோடி தான் கொடுத்தாங்க, அதில் பிரதிபலிக்குது. ஸோ பல்வேறு விஷயங்களை தமிழ்நாடை வந்து ஒதுக்குறாங்கன்றது நமக்கு நல்லாவே தெரியுது ஆக்சுவலாக. வந்து ரயில்வே திட்டங்கள்லையும் கொடுக்கல, அதனால் பல்வேறு திட்டங்களில் வந்து தமிழ்நாட்டை ஒதுக்குறாங்கன்றது நல்லா தெரியுது. கண்டிப்பாக சார். நேரத்தை ஒதுக்கி எமது அரங்கத்து வந்து மிக்க நன்றி சார். நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல robotic மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியதில்லை. கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும். தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல்.